ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரணித். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஈவிலண்டில் வேன் எஸ்கேப் பார்ட் 1 வீடியோ தான் இது. ஏன் பார்ட் 1 2 பிரித்து போடுறேன், ஃபுல்லாக போட வேண்டாம்னா ஃபுல்லாக போடலான்னு பார்த்தேன் கைஸ். ஆனால் வெரிஃபைன்னு வருது. ஸோ நம்ம பார்ட் 1 2ன்னு பிரித்தே போட்டுடலாமே. ஃபஸ்ட்டு யார் விளையாண்டாலும் இந்த மாதிரி தட்டி விட்டு உக்காந்துருங்க. நான் அப்போ தான் திட்டு கேள்வி வந்து பார்க்கும். பார்ப்போம் அது வருதா இல்லையாண்ணா. அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எங்கே இருக்குன்னே தெரில. இப்போது நான் எடுத்தோடனே ஹைட்டு கொடுக்குறேன். என்னடா எடுத்தோடனே ஹைட்டு கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட் டைம் வேறு விளையாடுறேன்னா டோர் எஸ்கேப்பும் போடல. சரி போக போக போட்டுக்கலான்ட்டு இது தான் வந்துருச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய கோடாரி வச்சுருக்கு கையில். அது மண்டை மாதிரியே இருக்குது கோடாரியும். ஓகே, நம்ம ஓடுறதுக்கு ரெடி ஆகிற வேண்டாம். ரெடி 3 2 1. ஐயோ ஓடுற பின்னாடி தான் இருந்திருக்கு, நான் பார்க்கல. சரி ஓடிட வேண்டாம். எங்கே வருதா? இல்லை வரல. நம்ம ஓடிட வேண்டாம், பார்த்துக்கலாம். இதுக்கு பின்னாடி வந்து வணக்கொண்டா மாப்பிள்ள அப்படின்னு ஷாக்கு கொடுத்துற போகுது. ஐயோ முதல்ல கதவு சாத்துறா. இவன் பண்ணுறத பார்த்தாலே பயமாக இருக்குது. இவன் அங்கேயும் இங்கேயும் பாருங்கள். போடு, எல்லோக்கையும் இங்கேயே இருக்குது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு ரேடியோ ஆன் பண்ணி ஹைடு கொடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் திட்டு கேள்வி வந்துட்டு போகும். சரி இப்போ இது வருதா இல்லையான்னு பார்ப்போம். இது எப்போ தான் வரும்னு தெரில. நான் கேபிள் போகிறதுக்குள்ளேயே இப்படி பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வேறு விளையாடுறேன்னா அதுதான். சரி பரவாயில்ல, பார்த்துப்போம். இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரில. வருமா? இப்போ மட்டும் அது வரலன்னா அது ஒரு லூஸு. அதான் வந்துருச்சு. ஐயோ என்ன இவ்வளோ பெரிய கோடாரியா? நான் சின்னதுன்னு நினச்சேன். கையை பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா ஃப்ரோசன் மாதிரி இருக்குது. மூஞ்சியை பாருங்கள், நல்லா ரத்தப்பள்ளி மாதிரி. ஐயோ ஹைடு குட்றா. இவன் அடிக்கடி இந்த ரேடியோ ஆஃப் பண்ணாலும் வரும். சரி அது வரட்டும். இது எங்கே இருக்குன்னே தெரில. அது போயிருச்சா இல்லை என்னன்னே தெரில. நம்ம போகலாமா வேணாமா தெரிலையே. சரி போவோம். காசா பணமா போட வேண்டாம். எங்கே வருதா? திடீர்னு வந்துட்டு கதறல் கொடுக்க போகுது. நான் வேறு இதை ஆன் பண்ணி விட்டேன். சரி போய் எல்லோக்கி எடுத்துடலாம். எல்லோக்கி ஏறுறா தம்பி எடுறா. ஐயோ இப்போ இது வர லேட் பண்ணுமா? அது ஆமை மாதிரி நடந்துட்டு வரும். ஏதோ இப்போ தான் ஆமை மாதிரி நடந்துட்டு வரும்ண்ணா. சரியா நாட்டு கேள்வி நம்மளை தோர்த்தமாக பார்க்கணும். அப்படியே ஸ்பீடாக வரும். ஏதோ சென்னையில் புயல் வந்த மாதிரி அப்படி வரும் அது. ஐயோ இப்போ எங்கே இருக்குன்னே தெரில. வருமா? எங்கடி இருக்கு கிளவி? டக்குன்னு வாடி. நீ வந்தால் தான் நான் கீழே எட்டி குதிக்க முடியும். இப்போ நீ வரல வேற. எங்கே தான் இருக்கோ? நானும் நின்றுட்டே இருக்கேன். ஸோ இது எப்போ வரும்னே தெரில. அப்புறம் காய்ஸ், நான் பார்ட் 2 இன்னும் கொஞ்ச நாளில் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 1K லைக் மட்டும் வரணும் கைஸ். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். அப்புறம் நம்ம சேனலில் 2.30K அடிக்க போகுது சப்ஸ்கிரைபரு. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி இப்போ நம்ம சவுண்டை போட்டாச்சு. அப்புறம் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ இன் அவர் சேனல். ஃபுல் வீடியோ ஃபஸ்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ அந்த கிளவி வந்துச்சுன்னா எட்டு குதிச்சு நம்ம ஓடிட வேண்டாம். வருமா? லூசு கிளவி அதான் வந்துருச்சு. சாரி கேள்வி, தெரியாமல் உன்னை லூசுன்ட்டு அதுக்காகலாம் என்னை அடிக்காத கேள்வி. நானே பாவம். நேற்று தான் வீட்டில் தோசை சாப்பிட்டு வந்தேன். வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட என்னை வேனில் தூக்கி போட்டு வந்துட்டானுங்க. நான் என்ன பண்ணுவேன்? என்னையே விட்ரு. அப்போ ஹைடு குட்றா. எப்போ கையெல்லாம் நடுங்குது கைஸ். அதான் ஹைடு கொடுத்துட்டே இருக்கேன். போக போக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஹாரர் கேமு ட்ரை பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த கேமுக்கு நிறைய ஓட்டு வருதோ அதை நம்ம சூஸ் பண்ணி விளையாடலாம். ஐயோ இப்போ இது எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. கிளவி டக்குன்னு வாடி. நீ வந்தால் தான் நான் ஓட முடியும். ஐயோ பேசாமல் என் வீட்டு தான் எங்கேருந்து வருது பாருங்க. ராக பாடிகிட்ருக்கு. ஆடி போனா ஆவணின்ட்டு. போடி கிளவி, நீ போனாலே எனக்கு ஆவணி வந்துடும் போடி. ஐயோ இதோ எங்கே போகுதுன்னு தெரியலையே. இப்போது சூறாவளி மாதிரி எங்கேயோ போகுது. இப்போ பூகம்பத்தை கிளப்பிட்டு. நான் வேறு சவுண்டை கம்மியாக வச்சுட்டேன். சவுண்டு அதிகமாக விட அப்போ தான் அது கதவை திறக்குதா இல்லையான்னு தெரியும். கிளவி டக்குன்னு வாடி. எங்கே இருக்குன்னே தெரில. இதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆக மாட்டிருக்கு.
ஸோ இது எங்கே தான் இருக்கோ இது வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். இது எங்கே தான் இருக்குன்னே தெரிலையே முதல்ல. இது எங்கே போச்சுன்னே தெரில. அப்படியே ஆடி அசைஞ்சு போகும் இப்போ தான். இப்போ அது கதவை திறந்துட்டு ஓடிருச்சா இல்லையானே தெரில. நம்ம இப்போ வெளியே போகலாமா தெரிலையே. நம்ம போகலாமா போக வேணாமான்னு தெரில. போவோமா கிளவி போட்டால் வேணாமான்னு தெரிலையே. இந்த கிளவி வேறு எப்போ தான் வரும்னே தெரில. முதல்ல எந்திரிச்சு போயிடலாமா வேணாம் திடீர்னு அங்கே தான் நிற்க. ஏன்னா ஒரு வாட்டி நான் ரொம்ப நேரம் ஒழிச்சு ஒரு மணி நேரம் இருக்கும் கிட்ட ஒளிஞ்சு எந்திரிச்ச பார்க்கணும். உனக்குண்டா மாப்பிள்ளன்னு ஒரே அடி அடிச்சிருச்சு. ஐயோ இப்போ என்னென்ன ஆக போகுதுன்னு தெரில. சரி காசாக பணமாக ஓட வேந்த இதெல்லாம் ஒரு கிளவி இதுகிட்ட மாட்டிகிட்டு இருக்கோம். ஓரா தம்பி சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ டக்கடம் டக்கடம் டக்கடக்கடங்கோ இது வருதா வாயில் விடிஜியோடதெல்லாம் வருது. ஐயோ முன்னாடியே நின்றுருக்குது. ஐயோ நான் வேறு க்ரோபார் எடுக்கலான்னு போனேன். இந்த திருட்டு கேள்வி முன்னாடியே நின்றுருந்துருக்குது. ஐயோ அதுக்குள்ளே வாயில் விடிஜியோட சாங்கெலாம் வந்துருச்சு கைஸ். சாரி மன்னிச்சிக்கோங்க. போய் நம்ம க்ரோபார் எடுத்துகிட்டு வந்தான். கிளவி மேலே நினச்சிட்டு போயிட்டுருக்கு. எவ்வளோ பெரிய கிரிமினல் கிளவி. இப்போ இது மட்டும் வரலன்னா நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம். கைஸ் இந்த வீடியோ வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இப்போ கூடி பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. ஸோ நம்ம வந்து அடுத்த பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இதோட நம்ம கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். எங்கே இருக்குன்னே தெரில. சரி நம்ம சீவரில் லாஸ்ட்டாக எட்டி குஸ்டி கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோவில்